ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஒரு வீலாக் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா துபாய் வந்து நான் போடுற ஃபர்ஸ்ட் வீலாக் இது. ஸோ ஹாப்பி டு ஷேரிங் வித் யூ. அண்ட் இன்றைக்கி வந்து ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் ஈவினிங் வரைக்கும் உள்ள ஒரு vlog குட்டியாக ரொட்டீன் மாதிரி எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் என்னோடய டே வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி சாட்டர்டே, மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே அந்த நெக்ஸ்ட் வீக்குக்கான திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெளியில் போவேன். ஸோ இங்கே வீக்கெண்ட் மட்டும்தான் வெளியில் போகிறது வந்து எனக்கு பாசிபிள். வீக்கெண்டுமே கஷ்டம்தான், ஆனாலும் நம்ம போய் தான் ஆகணும். பிகாஸ் நமக்கு இங்கே வந்து குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா நம்ம தான் திங்ஸ் வாங்கி ஆகணும். ஸோ மோஸ்ட்லி சாட்டர்டே இல்லை சண்டே ஷியோராக நான் வெளியில் போய் எனக்கு தேவையான திங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். அது வந்து என்னோட அவைலபிலிட்டியை பொறுத்து எந்த ஷாப் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணி போகிறது. நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது கொஞ்சம் இன்டீரியர் ஏரியா அப்படிங்கிறதுனால என்ன திங்ஸ் வாங்கணுன்னாலும் நம்ம கொஞ்சம் மெயின் பிளேஸ்க்கு வந்து தான் வாங்கணும். ஸோ அது ஒரு ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஸோ இருந்தாலும் கஷ்டம் பார்க்காம ரூமில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போய் சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிடுவேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கும் வந்து நான் வந்து போயிட்டுருக்கேன். எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்க முடியலை அப்படின்னா டாக்ஸியில் போவேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். நான் மெயினாக வந்து இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் வந்தே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு ரீசன் வந்து எனக்கு ஃபேஸ் வாஷ் வந்து பாஸ்ட் 2 டேஸாக தீர்ந்து போய் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் வாங்குறதுக்காக தான் மெயினாக இன்றைக்கி நான் வந்தது. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப இருக்காது. இது வந்து நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட்டு, பட் இதோட பிரான்ச் நெஸ்டோ வந்து நிறைய இருக்கும். பெரிய பெரிய நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போனோன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இது வந்து கொஞ்சம் குட்டி நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப இருக்காது. எந்த ஐட்டம்ஸ் பார்த்தாலுமே ரொம்ப கலெக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ நமக்கு எமர்ஜென்சிக்கு போய் வாங்கிட்டு வர்றது மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எமர்ஜென்சிக்கு நான் இங்கே வந்து தேடி பார்த்து இருக்கிறதுலே கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபேஸ் வாஷாக செலக்ட் பண்ணியாச்சு. அண்டு ஃபேஸ் வாஷ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக காய்கறி செக்ஷன் போனேன். நெக்ஸ்ட் வீக்குக்கு எனக்கு குக் பண்ணுறதுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அந்தந்த காய்கறி வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே எல்லா காய்கறியுமே கிடைக்கும் இங்கே. ஆனால் இங்கே ஒன்று என்னென்னா, நம்ம ஊரில் நம்ம ஈஸியாக கிடைக்கிறது எல்லாமே இங்கே வந்து பேமெண்ட் கொடுத்து வாங்குறது மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த வாழையில் நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா அவங்க ரேப் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும் இங்கே. அப்புறமா ஸ்ட்ரைட்டாக ஃபிஷ் வாங்குறதுக்காக ஃபிஷ் செக்ஷன் வந்திருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம பில் போட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். இப்போ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பும்போது பக்கத்தில் இன்னொரு ஷாப் இருந்துச்சு. ஸோ இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்காக டிஃபன் பாக்ஸ் அப்புறம் பேகு இது வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அது நான் இங்கே வந்த புதுசில் வாங்கினது. ஸோ வாங்கலாம் அப்படின்னு பேக் செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்தேன்னா சரி ஓகே ஹேண்ட்பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஹேண்ட்பேக் செக்ஷன் வந்தப்போ இங்கே ஹேண்ட்பேக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேன்சியாக இருந்துச்சு. நம்ம ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறது மாதிரி இல்லை. எல்லாமே ஜஸ்ட் நம்ம வெளியில் சின்னதாக ஒரு அவுட்டிங் போனால் ஃபேன்சியாக கொண்டு போகிறது மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. நம்ம டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டிலெல்லாம் வச்சு கொண்டு போகிற அளவுக்கு ஹேண்ட்பேக் பெருசாக இல்லை. தட்ஸ் ஒய் நான் கடைசியாக ஃபைனலாக நான் இப்போ ஷோல்டர் பேக் தான் வாங்கியிருக்கேன் ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு. இது வந்து ஆக்சுவலி லேப்டாப் பேகு, பட் எனக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இதை செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருந்துச்சு. அப்புறமா இதை வாங்கி முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் செக்ஷன் போய் அங்கேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பில்லெல்லாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அண்ட் ஆல்சோ அன்னைக்கும் ஒர்க் போயிருந்ததுனால எனக்கு கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு. உடனேவே நான் வந்து ரூமுக்கு கிளம்பிட்டேன். ஸோ வந்ததுமே டின்னர் சாப்பிட்டேன். அன்றைக்கி நைட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தோசை அண்ட் சட்னி தான் பண்ணியிருந்தேன். வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு நான் அன்றைக்கி தூங்கியாச்சு. அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு அறக்க ஆஃபீஸ்க்கும் வந்தாச்சு. ஆஃபீஸ்க்கு கிளம்புறப்போ ரொம்ப பொறுமையாக இருந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைம் இருக்காது.
மார்னிங் எந்திரிக்கிறது, அவசரமாக எந்திரிக்கிறது அண்ட் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்குள்ளதெல்லாம் பேக் பண்ணி பேக்கில் வச்சுட்டு ஓடுறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மார்னிங் வந்து ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். ஸோ நான் கிளம்பி ஆஃபீஸ்க்கே டைரெக்டாக வந்துட்டேன். வந்து பேக்கை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் டீ தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் ரெகுலர் பேசிஸில் எடுக்கிறதில்ல, பட் என்னைக்காச்சும் எனக்கு தோணுச்சுன்னா எடுப்பேன். எனக்கு ஆஃபீஸ் டைம் வந்து மார்னிங் 6 o'clock. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு வேணும்னு தோணும், சம்டைம்ஸ் குடிக்க வேண்டாம்னு தோணும். ஸோ தோன்ற அன்னைக்கெல்லாம் எடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து அப்படி தான் ஒரு பிளாக் டீ எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது கூடவே ஒரு வந்து பனானா சாப்பிடுவேன். அண்ட் அதுக்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 8:30 or 9 o'clock அந்த டைமுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் லஞ்ச் வந்து ஒரு 1 o'clock. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு எகைன் ஒரு 6 o'clock வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அப்படி தான் இன்றைக்குள்ள மார்னிங் ஆஃபீஸ் டைம் அப்படி போகும். அண்ட் 6 o'clock வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பக்கத்துலேயே ஒரு கஃப்டீரியாவில் இருந்து சமோசா வாங்கிட்டு வந்தேன். சரி வீட்டுக்கு போய் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் பிஸ்கட் சாப்பிடுவேன், சம்டைம்ஸ் டீ மட்டும் குடிப்பேன். இது வந்து ஒவ்வொரு நாளும் ரொட்டீன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்துலேயே ஒரு கஃப்டீரியாவில் போய் 2 சமோசா வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு நடந்து வந்துட்டுருக்கேன். அண்டு ரூமுக்கு வந்ததுமே டீ போட்டு அப்படியே உட்காந்து குடிச்சிட்டு அப்புறமா தான் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் பண்ணுறதுக்கே போகிறது. இப்படி தான் நான் என்னோட ஒரு சூப்பரான வீக்கெண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு இங்கே வந்து ஆஃப் டே கிடையாது டில் நவ் இப்போ வரைக்கும். பட் சூன் எனக்கு சீக்கிரமாக ஆஃப் டே அண்ட் டைமிங் ஷெட்யூல் எல்லாம் தரதா சொல்லியிருக்காங்க. பட் சீக்கிரம் தருவாங்க அப்படின்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒரு வீடியோ அண்ட் டெய்லி ஒரு ஷார்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிறைய அப்டேட்டோட உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.